வெளிநாட்டுல ஒரு ஏலம் விடுற கம்பெனில அநேக பொருட்களை வச்சு ஏலம் விட்டு இருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா இருக்கிற மாதிரி ஒரு கிட்டார் ஒண்ணு, ரொம்ப பழைய கிட்டார், பாக்குறதுக்கு ஒரு மாதிரி அற்பமான கிட்டாராக அந்த கிட்டார் அந்த ஏல கம்பெனில வச்சு அந்த ஏலம் விடுறவர் அந்த கிட்டார் எடுத்தாராம். இது இத்தனை டாலர், இது இத்தனை டாலர்னு சொல்லி அவர் சொல்லினேன்னு இருக்கிறாரு. ஒருவர் அதை என்ன செய்யல, வாங்க முன் வரல, கேட்க முன் வரல. அதுக்கப்புறம் அந்த கிட்டாரை வச்சுட்டாரு. மறுபடியும் மற்ற பொருள்ல ஏலம் விடாரு, வாங்கிக்கிறாங்க. மறுபடியும் அந்த கிட்டார் எடுக்கிறாரு, மறுபடியும் கூப்பிடுறாரு, யாரும் வாங்கல, மறுபடியும் வச்சுட்டாரு. இதை வந்துட்டு அங்கே இருந்த ஒரு வாலிபன் அவர் பார்த்துல இருந்து நேரா வந்தாரு. அந்த கிட்டாரை கொடுங்க யார் சொல்லி வாங்கி அது மேல இருக்கிற டஸ்ட் எல்லாம் புடைச்சு அல்லேலூயா அந்த கிட்டாரை டியூன் பண்ண ஆரம்பிச்சு. என்ன பண்ணாருங்க? அல்லேலூயா அந்த கிட்டாரை டியூன் பண்ணாருங்க. அதை டியூன் பண்ணி அதுல ஒரு பாட்டை அவர் பாடி அதை வாசிக்க ஆரம்பிச்சாரு. இல்ல சொல்லுவோமா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கிட்டாரை அவங்க விற்கிறவருடைய கரத்துல கொடுத்து இப்ப ஏலம் விடுங்க ஐயா. அந்த கிட்டாரை ஏலம் விடுறாங்க. எனக்கு உலகத்துல எதிர கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அங்க இருந்த எல்லா பொருளையும் கட்டுல அந்த கிட்டார் அல்லது அதிக விலை போச்சு. நடந்த சம்பவம் இல்ல சொல்லுவோமா, அந்த பழைய கிட்டாரை போல ஒருவேளை நான் என்ன சொல்றேன் அப்படி நான் இருப்பேனாங்க. இன்னைக்கு இந்த புதிய ஆண்டுல இது வரைக்கும் நான் பயன்படல, இது வரைக்கும் வேலை போல, இது வரைக்கும் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை, எனக்கு என்ன ஆசீர்வாதமா இல்ல, என்னையே நான் ஒந்துக்கிறேன். காலையில் சொல்றாரு, ஆமே டியூன் பண்ற பரம குயவனுடைய கரத்துல உன்னை ஒப்புக்கொள்ளு. ஆமேன், உன்னை எடுக்கிற குயவனுடைய கரத்துல ஒப்புக்கொள்ளு. அவருடைய கரத்தினால உன்னை மூடுவார். அந்த கரத்துல மகிமை இருக்குது, அந்த கரத்துல மகத்துவம் இருக்கிறது, அந்த கரத்துல வல்லமை இருக்கிறது. அந்த கரம் உருவாக்குவதில் அழகுள்ள கரம்.